என்று அவர் சொல்லிய போது எப்படியும் என்னை கைது செய்ய போகிறார்கள். ஆகவே என் வேலை முடிந்துவிட்டது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டேன், ஜெயிலுக்கு பயந்து விட்டு ஒளிந்து திருவதாக யாரும் கருதுவிடக் கூடாது, என்னை கைது செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கைதானவர் காமராஜர். அந்த வரலாறு படைத்தது. நகரசபையினுடைய தலைவர் பொறுப்பில் ஒரு சில மணி நேரம் விழுந்துவிட்டு பதவியை தூக்கி எறிந்துவிட்டு போனவர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று 53 குலக்கல்வி திட்டத்தினால் ஏற்பட்ட பூகம்பத்தில் ராஜாஜி பதவியேற்க நேர்ந்த போது முதலமைச்சர் பொறுப்புக்கு காமராஜர் வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கின்ற நிலை ஏற்பட்டு அந்த நிலைமைக்கு பின்னர் நடந்த இடைத்தேர்தலில் குடியாத்தத்திலே போட்டியிட்டு குணாளா வருக குண கொழுந்தே வருகை என்று அண்ணாவும் 49 பெரியாரை விட்டு பிரிந்து வந்த பிறகு அண்ணாவும் பெரியாரும் ஒரே கட்சி ஒரே வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைமை அந்த குடியாத்தம் இடைத்தேர்தலிலே தான் ஏற்பட்டது. அந்த தலைவர்கள் பெருமையோடு இருந்த இடம். நான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கேட்கிறேன், தலைவருடைய சிறைகளுக்கெல்லாம் நீங்கள் மாலை அணிவீர்கள், அந்த தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை நீங்கள் ஏற்க வேண்டாமா? அண்ணல் காந்தியாரை போற்றுகிறோம் தேசத்துதா என்று அவர் எவ்வளவு கண்ணீரோடும் வேதனையோடும் சொன்னார், இந்த மது நம்மை அழித்துவிடும். தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை நெருப்பிலே விழுந்து விடாமல் காப்பாற்ற துடிக்கிறீர்களே, அதை விட கொடிய நெருப்பமா இந்த மது என்று சொன்னாரே, பின்பற்ற வேண்டாமா? நான் வரிசையாக தலைவர்கள் பெயர்களை சொன்னேனே. இந்த பகுதியிலே ஒரு காலத்தில் கரம் கோர்த்துக் கொண்டிருந்தார்களே காமராஜர், பசுமன், தேவர் திருமகனாரும் சகோதரர்களாக இருந்தார்களே. யாருக்கு ஓட்டு போடுவது? அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பதவிக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கா அல்லது மகாத்மா காந்தி வேட்பாளர் பட்டாபி சீதாராமையாவுக்கா என்று திரிபுராவிலே கேள்வி எழுந்த போது பசுமன் தேவரும் காமராஜரும் நேதாஜி போட்டு போட முடிவெடுத்துட்டாரே. ரயிலிலே சென்று 2 பேருமே நேதாஜி போட்டு போட்டார். அது ஒரு பொன்னான காலம். கசப்புகள், வெறுப்புகள், வேற்றுமைகள் வளராத காலம். நான் அந்த நாட்களை மட்டுமே எண்ணி பார்க்கிறேன். சுற்றிலும் ஆலயங்கள், பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் எதிரே, முருகனுடைய கோயில் ஒரு பக்கத்திலே, வேலுகந்தம்மன் கோயில் ஒரு பக்கத்திலே, பாண்டிய மன்னர்கள் கட்டிய சிவன் கோயில் இந்த விருதுநகரிலே, இத்தனை ஆலயங்களும் விருதுநகரிலே இருக்கின்றன. இந்த ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு செல்கிறீர்கள். பல மதங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய சகோதரர்கள் இறுதி வரை போராடுங்கள் என்று எனக்கு வந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிவிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் சென்றார்கள். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முகமது நபிநாத் அவர்கள் அன்றைக்கு சாராயத்தை பருகுவதை சந்தோஷமாக பொழுதுபோக்காக கொண்டிருந்த மக்களிடத்திலே, தன் முஸ்லிம் சகோதரரிடத்திலே, சகபாக்களிடத்திலே சொன்னார், இந்த சாராய பின்பாய்களை உடைத்து பதினாலின் தெருக்களிலே வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட செய்யுங்கள். இது அழித்து விடுகிற சமுதாயத்தை, மதுவை சுடாதீர்கள், குடிக்காதீர்கள் என்று சொன்னதை பின்பற்றிய ஒரே ஒரு அரசு இந்தியாவிலே தீவிர திப்பு சுல்தான் என்பதை என்னைக்கும் சரித்திரம் பறைசாற்றிக் கொண்டிருக்கும். அந்த திப்பு சுல்தான் பெருமாளுக்கு கோயில் கட்டினார், சேர்க்கப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு ஆலயம் கட்ட அனுமதி கொடுத்தார். அவன் வாழை ஏந்திய வல்லவன், பிரிட்டிஷ் பேரரசுக்கு அச்சத்தை ஊட்டியவன். அவனுடைய அரசில் மது குடியும் கிடையாது. அப்பொழுது அவனுடைய அமைச்சர் காசிம் கான் வந்து சொன்னான், சுல்தானே, சர்க்காருக்கு வருமானம் இல்லை, மதுவை அனுமதித்தால் வருமானம் கிடைக்கும் என்று காசிம் கான் சொன்னபோது குடும்பங்கள் அழிந்து போகும், தாய்மார்கள் கண்ணீர் விடுவார்கள், அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை என்று திப்பு சுல்தான் மறுதளித்தார். இதை நான் குறிப்பிட காரணம், நான் குறிப்பிட்ட தலைவர்கள் யாராவது மதுவை ஆதரித்தார்களா? தேவர் திருமகனோ காமராஜரோ? யோசிக்க வேண்டும். நீங்கள் சிலைகளுக்கு மாலை போட்டு என்ன பயன்? வீட்டிலே அந்த தலைவர்கள் படங்களை வைத்து என்ன பயன்? அவர்களுக்கு பூச்சரம் சுட்டி மரியாதை சேர்த்து என்ன பயன்? அந்த தலைவர்களுக்கு நீங்கள் விழா எடுக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அந்த தலைவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள், நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த தலைவர்களின் போதனைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாமா? அவர்கள் உன்னதமான தலைவர்கள் அல்லவா? நாட்டுக்காக வாழ்ந்த தலைவர்கள் அல்லவா? அதனால் தான் நான் வரிசைப்படுத்துகிறேன். அண்ணல் காந்தியாரை, அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, மாபெரும் தலைவர்களை, தந்தை பெரியாரை, அறிஞர் அண்ணாவை,
பசும்பொன் தேவர் திருமகனை அண்ணா முதலமைச்சரானாரே ஏற்றுக்கொண்டாரா? அன்றைக்கு அவர் பொருளாதார மேதைதானே, WMA படித்தவர் தானே. அந்த பொருளாதாரம் படித்த அண்ணாவுக்கு தெரியாததா இந்த மது கூடாது ஏன் முடிவெடுத்தால்? யோசி. ராஜாஜி சேலம் மாவட்டத்திலே மதுவிலக்கு சட்டத்தை அமல்படுத்தியது இங்கே தம்பி ரவிச்சந்திரன் சொன்னார். இந்த பகுதிவாழ் மக்கள், நாடாளுமன்ற பெருமக்கள் மகமையின் மூலமாக அவர்கள் நல்ல காரியங்களுக்கு பணம் திரட்டுகிறார்கள் என்பதை அறிந்து விற்பனை வரியின் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானத்தை தேடிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் என்று சொன்னார்கள். நான் திருச்செங்கோடு ஆசிரமத்தை போய் பார்த்திருக்கிறேன். அந்த திருச்செங்கோடு ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய அந்த பதிவேட்டிலே, மினிட்டிலே தொடங்குகிற போது இருக்கக்கூடிய அந்த பதிவேட்டில் முதல் பெயர் ஈவே ராமசாமி நாயக்கர் பெயர். முதல் கையெழுத்து அறிவாசான் தந்தை பெரியாரின் கையெழுத்து. முதல் நன்கொடை பெரியாரின் நன்கொடை. 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பெரியார் எளிதிலே 10 ரூபாய் கொடுக்க மாட்டார். என்ன காரணம்? தனக்கு சொத்து சேர்க்க விரும்பவில்லை. திரட்டியதையெல்லாம் மக்களுக்கு தான் பின்னர் பயன்படுத்தினார். அந்த திருச்செங்கோடு ஆசிரமத்தை தொடங்கிய போது என்ன நோக்கத்திலே ராஜாஜி செய்தார்? அதன் பின்னர் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா நாடு முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வந்தாரே, நமது ராஜபாளையத்தில் PS குமாரசாமி ராஜா நாடு முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வந்தாரே. அண்ணா முதலமைச்சர் அவர் காலம் முடிகின்றவரை மது அனுமதிக்கப்பட்டதா? சரி, 71 மது அனுமதிக்கப்பட்ட போது ஏற்படாத விபரீதம் 2012 அது இமயமாக வளர்ந்துவிட்டது. நான் 8 வருடத்திற்கு முன்னால் இதே கருத்தை சொல்லி இதே விருதுநகர் வீதியிலே பேசினேன், நடந்து வந்தேன். 3000 தொண்டர்களை தம்பிமார்கள் 8 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்பொழுது மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பை நான் பார்க்கவில்லை.